ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ்விஸ். நியூ ஜென்ரேஷன் Hyundai Tucsonக்கான கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்துருவோம். லாக் அன்லாக், அதுக்கப்புறம் பூட் ரிலீஸ் பண்ண பட்டன் கீழே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹோல் டு ஸ்டார்ட் பண்ண ஒரு பட்டன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி Hyundaiக்கான லோகோ நமக்கு வந்து கிடைக்குது. பூட் ரிலீஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். இன்டீரியர் ரிவ்யூ இந்த வீடியோ நம்ம வந்து பார்ப்போம். ஜஸ்ட் இந்த ஒன் டச் ஆஃப் பட்டனில் வெஹிக்கிள் இது ஹோல் டு ஸ்டார்ட்டு. ஜஸ்ட் இதை வந்து ஹோல்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வெஹிக்கிள் ஸ்டார்ட்டில் இருக்கிறனால பூட் ரிலீஸ் ஆகலான்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த பட்டன் யூஸ் பண்ணி வெஹிக்கிள் ஸ்டார்ட்டில் இருக்கனால நமக்கு பூட் வந்து ரிலீஸ் ஆகலை. நான் வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கீ நாட் இன் வெஹிக்கிள் நமக்கு காட்டுது. ஜஸ்ட் வெஹிக்கிள் நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். என்டர் வெஹிக்கிளும் ஷட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஹோல்ட் பண்ணி பூட்டை நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் பூட் வந்து ஓப்பன் ஆகுது. ஃபுல்லி எலக்ட்ரானிக் பூட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 540 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த இடத்துல பார்சல் ட்ரேக்குள்ள அரேஞ்ச்மெண்ட், அதுக்கப்புறம் லைட்டுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட், ஸ்பீக்கருக்குள்ள அரேஞ்ச்மெண்ட், இங்கே லைட்டுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. சார்ஜருக்குள்ள அரேஞ்ச்மெண்ட் நமக்கு கிடைக்குது. இங்கே ரியரில் இருந்து உங்களோட சீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ரோ சீட்டை அதனால் நம்ம வந்து பார்ப்போம். ஜஸ்ட்டு இங்கேயும் திருப்பியும் ஒன் டச் ஆஃப் பட்டனில் என்டையர் பூட்டுமே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த மோட்டருக்குள்ள சவுண்ட் கூட எனக்கு அவ்வளோ வந்து கேட்கல. ஜஸ்ட் இப்போ இன்டீரியரில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். இங்கே ரிக்வஸ்ட் சென்சார்ஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு கிடைக்குது. இந்த பட்டன் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோஸ் வந்து ரோல் டவுன் ஆகும். பாருங்கள், ஜஸ்ட் நான் இப்போ ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணேன்னா டிரைவர் சைடு விண்டோஸ் வந்து ரோல் டவுன் ஆகும். நீங்கள் டிரைவர் அண்ட் பேசஞ்சர் சைடு அந்த சைடு வந்து பார்க்க முடியுது. சன்ரூஃப் எதுவுமே நமக்கு வந்து ஓப்பன் ஆகலை. நீங்கள் ஒரு ஹீட்டான சுச்சுவேஷனில் வெஹிக்கிள் வந்து நிறுத்திங்கன்னா ஈஸியாக இதை இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கூல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் இன்னொரு ஃபீச்சர் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் இந்த பட்டன் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா வந்து லாக் பண்ணிடுறேன். ஜஸ்ட் வெஹிக்கிள் வந்து லாக் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிடுறேன். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி வெஹிக்கிள் நீங்கள் ஸ்டார்ட்டும் பண்ணிக்கலாம். அதை நான் ஒரு தடவை உங்களுக்கு வந்து காட்டுறேன். டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வெஹிக்கிளை என்ட்ரில் விண்டோஸ் நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்மார்ட் சீட் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் நீங்கள் வரதுக்கு முன்னாடி சீட் வந்து பின்னாடி இருக்கும். நீங்கள் உட்காந்ததுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ண மெமரியில் சீட் வந்து தானாக வந்து வந்துடும். இப்போ நான் வெஹிக்கிள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மேபி இந்த ஆப்ஷன் இதில் எனேபிள் பண்ணணும்னு நினைக்கிறேன். கீழே இருந்து, அதாவது ரிமோட் ஸ்டார்ட் ஆப்ஷன் இதில் எனேபிள் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனேபிள் பண்ணியிருக்காங்க என்னன்னு தெரில. ஜஸ்ட் நான் உங்களுக்கு அதை வந்து காட்டுறேன். வெஹிக்கிள் வந்து லாக் பண்ணியாச்சு. இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகுதான்னு நம்ம வந்து பார்ப்போம். மேபி அந்த ஆப்ஷன் அவங்க வந்து எனேபிள் பண்ணால் டோரை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ இன்டீரியர் ரிவ்யூவில் ஃப்ரண்ட் பற்றி என்டீரியராக நம்ம வந்து பார்த்துருவோம். ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு ஒரு ட்ரிபிள் டோன் டோர் அரேஞ்ச்மெண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் மெட்டலி ஷார்ட் ஆஃப் டிசைன், லாங்குவேஜ், ஃபேப்ரிக் ஃபினிஷு, சாஃப்ட் டச் பிளாக் மெட்டீரியல் வந்து என்டையர் அந்த ஹேண்ட் ரெஸ்ட்டுமே வந்து மேக் பண்ணியிருக்காங்க. காயின் ஹோல்டருக்கான ஃபங்க்ஷனாலிட்டி, டோர் பாக்கெட்டில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், போஸ் ப்ரீமியம் சவுண்ட் சிஸ்டம்க்கான திங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் டச் அப் அண்ட் டவுன் டிரைவர் அண்ட் பேசஞ்சர் விண்டோஸ் நமக்கு கிடைக்குது. லாக் அன்லாக் ஒன்று ஸ்பெசிஃபிகேஷன், மிரர் கண்ட்ரோல், ஜாய்ஸ்டிக்ஸ், டோர் ஹேண்டில்ஸ்லாம் நம்மளுக்கு மெட்டல் ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 மெமரி ஃபங்க்ஷன் உள்ள எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே Tucsonக்கான லோகோ நமக்கு வந்து கிடைக்குது. அதாவது ஸ்கப் ஃப்ளேஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் பற்றி பார்க்க போனால் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. லம்பார் சப்போர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வெரி வெல் கூலான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். பர்ஃபெக்ட் லெதரில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. என்ட்ரு ஹெட்ரெஸ்ட்டும் நீங்கள் வந்து மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கேயும் அந்த டிபிக்கல் டிசைன் லாங்குவேஜ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வென்டிலேட்டர் சீட்ஸ் நமக்கு வந்து கிடச்சிடும். இப்போ உள்ளே உட்காந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உள்ள என்டையர் இன்டீரியருமே லக்ஸுரியான ஃபீல் கொடுக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த Hyundaiயோட ப்ரீமியம் டிசைன் லாங்குவேஜை ஃபுல்லாக இதில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படி கர்வி டைப் ஏசி வென்ஸ் ஆகட்டும், அந்த ஃப்ளோட்டிங் டைப் நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்க்ரீன் ஆகட்டும், என்டையர் டேப்லெட் ஸ்டைலில் வந்து இருக்குது. இங்கே சென்டர் கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் வாட்டர் ஃபால் டிசைனில் ஃபுல்லாக டிரைவர் ஓரியன்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பேசஞ்சர் சைட்லையும் அந்த கர்வியான ஏசி வென்ஸ் பண்ண டிசைன் லாங்குவேஜ் வந்து பார்க்கலாம். என்டையர் மெட்டீரியலுமே சாஃப்ட் டச்சில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. க்ளோ பாக்ஸ் பண்ண ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரு டீப் ஸ்டோரேஜ் உள்ள க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலெல்லாம் ஃபேப்ரிக் மெட்டீரியல் பண்ண அரேஞ்ச்மெண்ட், நல்ல ஒரு மெட்டல் ட்ரீட்டட் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, வெஹிக்கிள் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டேரிங்லேருந்து நம்மளோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஒரு லெதர் ரேப்டு மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங் வீல் அரேஞ்ச்மெண்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. டி கட் ஸ்டேரிங் வீல் நமக்கு கிடைக்குது. கீழே ப்ரீமியம் ஸ்டிச்சிங் லாங்குவேஜ்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஹார்ன் கொண்ட ஸ்விட்ச், நடுவில் ஒரு மெட்டலி ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நமக்கு கிடைக்குது. இங்கே இருக்க கன்சோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் ஏடாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாமே இதில் வந்து பண்ணிக்கலாம். க்ரூஸ் கண்ட்ரோல்க்கான செட்டப் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் என்டையர் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் டெடிகேட்டட் மியூட் பட்டன் நமக்கு கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. டாகல் ஸ்விட்சஸ் எல்லாம் வெரி வெல் ப்ரீமியமாக மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இங்கே நம்மளோட ஹெட்லைட் ஸ்விட்சஸ் பற்றி பார்க்க போனால் ஒரு டிப்பிக்கல் Hyundai டிசைன் ஹெட்லைட் ஸ்விட்சஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியமான லுக் இதுக்கு தருது அப்படின்னு சொல்லலாம். இங்கே நர்வ்டு ஃபினிஷ் நமக்கு கிடைக்குது. இண்டிகேட்டருக்கான ஸ்விட்ச், ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கிடைச்சிடும்.
என்டையர் ஸ்விட்சுமே ஸ்ப்ரிங் டைப்பில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸி ஆப்ரேஷனபிள் ஒரு லக்ஸுரி ஸ்விட்ச் ஃபீல் இதில் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டாக் ஸ்விட்சில் கூட அந்த லக்ஸுரினஸ் ஹியூண்டாய் மேக் பண்ணியிருக்காங்க இந்த ட்விசானில். நெக்ஸ்ட் இங்கே வைப்பருக்குண்டான ஸ்விட்ச், இந்த என்டையர் வைப்பருக்குண்டான திங்கும் நம்மளுக்கு இதில் வந்து காமிச்சிடும். வைப்பர் அண்ட் ஹெட்லைட்க்கான அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களோட கிளஸ்டர் ரைட் மோட் ஸ்க்ரீனில் நமக்கு வந்து காமிச்சிடும். இப்போ லைட் வந்து ஆன் பண்ணுறேன், ரைட் மோட் ஸ்க்ரீனில் நமக்கு வந்து காமிச்சிடும். ஒரு ப்ரீமியம் டிசைன்டு ஸ்விட்சஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்க்க போனால் நம்மளுக்கு ஒரு மெட்டல் ட்ரீட்டட் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்விட்ச் நமக்கு வந்து கிடைக்குது. ஒரு ஃப்ளோட்டிங் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி என்டையராக நம்ம வந்து பார்த்துருவோம். இங்கே நமக்கான ஸ்பீடோமீட்டர் வந்து கிடைக்குது. இந்த இடத்துல நமக்கான ஆர்பிஎம் மீட்டர் வந்து கிடைக்குது. இது என்டையர் தீமும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி என்டையர் தீமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இந்த இடத்துல வந்து வெஹிக்கிள் செட்டிங்ஸில் வந்து போயிடுவோம். ஜஸ்ட்டு செட்டிங்ஸு, வெஹிக்கிள் செட்டிங்ஸு, இந்த வெஹிக்கிள் செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளஸ்டர் இதுக்குள்ளே இவ்வளோ திங் வந்து இருக்குது. பிரைட்னஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் பிரைட்னஸ் நான் வந்து கிளஸ்டரில் வச்சிடுறேன். பிரைட்னஸ் அந்த ப்ளூ லைட் கூட திங்லாம் இதில் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தீம் வந்து செலக்ட் பண்ணி காட்டுறேன். இதில் ட்ரைவ் மோட் லிங்க் தீம் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ட்ரைவ் மோட் தீம்லேயுமே இந்த ட்ரைவ் மோட் லிங்க்டு தீமை நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். தீம்ஸ் எல்லாம் நமக்கு வந்து காட்டுறது வந்து கிளாசிக் தீமு, கிளாசிக் பி தீமு, நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான தீம் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சட்டிலான தீம் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அந்த க்யூப்க்கு நான் டிஸ்பிளே அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் 4 தீம் நமக்கு இந்த டிஸ்பிளேல வந்து கிடைக்கிறது. ஜஸ்ட் இதில் சர்வீஸ் இன்டர்வல் ரீசெட்டு அதுவும் இதில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபியூல் எக்கனாமி எப்பப்போ ரீசெட் ஆகணும் அதை செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கண்டென்ட் செலெக்ஷன், அதாவது வைப்பர் அண்ட் லைட்ஸ் டிஸ்பிளே, டிராஃபிக் சைன்ஸ் டிஸ்பிளே, பிளைண்ட் ஸ்பாட் வியூ. நீங்கள் இப்போ இண்டிகேட்டர் இந்த மாதிரி வந்து போனீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட் வியூ நமக்கு வந்து கிடைக்கும். 2 பிளைண்ட் ஸ்பாட் வியூ நமக்கு வந்து கிடைச்சிருது. அதை செட் பண்ணி வைக்கிறதுக்கான திங்லாம் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஐசி ரோடு வார்னிங்கான திங், அதாவது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அந்த ஐசி ரோடு திங்கை சென்ஸ் பண்ணிடுச்சுன்னா அதுக்கான வார்னிங்காக அதில் வந்து காட்டும். வெல்கம் சவுண்ட்க்கான செலெக்ஷன் அதெல்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இதான் என்டையர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான ஆப்ஷன். நீங்கள் இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் நான் தீம் வந்து அந்த கிளாசிக் தீமே வந்து வச்சிடறேன். கிளாசிக் ஏ தீமே வந்து வச்சிடலாம். லிங்க் டு ட்ரைவ் மோட் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இதில் வேறு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இதில் ஏடாஸ்க்கான திங் வந்து கிடச்சிருது. இந்த இதை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீனில் என்டர் அந்த டிரைவர் அசிஸ்டன்ட் கொண்டான திங்கள் வந்து காமிச்சிடும். டிரைவர் அசிஸ்டன்ட் வந்து நார்மலாக லேட்டாக அதுக்குண்டான திங்கள், அதாவது அந்த சென்சாரோட சென்சிட்டிவிட்டியை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வார்னிங் வேல்யூம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டிரைவிங் சேஃப்டி ப்ரையாரிட்டியாக, பார்க்கிங் சேஃப்டி ப்ரையாரிட்டியாக அதெல்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஹை, மீடியம் அண்ட் லோக்கான வார்னிங் செட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் அட்டென்ஷன் வார்னிங் வந்து கிடைக்குது. ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணால் அதுக்குண்டான திங் லீடு வெஹிக்கிள் டிபாச்சர் அலர்ட், அதுக்கப்புறம் இன்அட்டென்டிவ் டிரைவிங் வார்னிங் அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஃபார்வர்ட் சேஃப்டி நமக்கு என்ன கிடைக்கும் பார்க்கலாம். ஆக்டிவ் அசிஸ்டன்ட், அதாவது ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங் அதுக்குண்டான செட்டப்லாம் அது கிடைக்குது. லேன் சேஃப்டியில் லேன் டிபாச்சர் வார்னிங் அண்ட் லேன் கீப் அசிஸ்ட் நமக்கு வந்து கிடச்சிடும். அதோட செட்டிங்ஸ்லாம் இதில் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அசிஸ்ட் வார்னிங் ஒன்லி அண்ட் ஆஃப் பண்ண ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. பிளைண்ட் ஸ்பாட் சேஃப்டி, பிளைண்ட் ஸ்பாட் வியூ, அதுக்கப்புறம் சேஃப் எக்ஸிட் வார்னிங், அதாவது நீங்கள் இப்போ வெஹிக்கிள் வரும்போது இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி அந்த வார்னிங் ட்ரையாங்கில் உங்களுக்கு வந்து லைட் எரியும். இதில் வார்னிங் ஒன்லியா ஆஃப் பண்ண செட்டிங்ஸ் வந்து பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கிங் சேஃப்டி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரௌண்ட் வியூ மானிட்டர், ஆட்டோ ஆன் அண்ட் ஆஃப் பண்ண ஃபங்க்ஷனாலிட்டி, பார்க்கிங் டிஸ்டன்ஸ் வார்னிங், ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட் அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கூலான ஹியூண்டை டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம் தான் இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால். டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டமோட ஓவர் வியூ ஃபுல்லாக நமக்கு வந்து காமிச்சிட்டேன். அது இந்த ஒன் ஷாட் ஆஃப் பட்டன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து இதில் வந்து போனோன்னா நம்மளுக்கு டிரைவ் இன்ஃபர்மேஷன் வந்து காட்டுது. இப்போ கரண்ட் டிரைவ் இன்ஃபர்மேஷன் இதில் வந்து காட்டுது. சின்ஸ் ரீஃபியூலிங், அதுக்கப்புறம் அக்யூமுலேட்டர் இன்ஃபோ நமக்கு வந்து காட்டுது. இதில் டிஜிட்டல் ஸ்பீடும் நமக்கு வந்து காட்டுது. இங்கே காம்பஸ் கொண்ட அரேஞ்ச்மெண்ட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூரியா கொண்டாட அந்த லெவல், அதுக்கப்புறம் டயர் ப்ரெஷர் சிஸ்டம் கொண்டாட அந்த லெவல் வந்து காட்டுது. இங்கே இடத்துல டிரைவர் அட்டென்ஷன் வார்னிங் நமக்கு வந்து காட்டுது. ஜஸ்ட் ஓகே ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். என்டர் இந்த கண்ட்ரோல்ஸும் இந்த இன்ஃபர்டைன்மெண்ட், அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ரேஞ்ச் கொண்ட இண்டிகேட்டர், டெம்பரேச்சர் இண்டிகேட்டர், இன்ஸ்டன்டானியஸ் ஃபியூல் எக்கனாமிக்கான ஒரு இண்டிகேட்டர் வந்து கிடைக்குது. இங்கே ஓடோமீட்டர் கொண்ட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்டர் டிரைவர் சைட் கன்சோல்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஒரே ஒரு திங் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட், டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டேரிங் வீல் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சென்டர் கன்சோல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி டிரைவர் ஓரியன்டான சென்டர் கன்சோல் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி வென்ஸ்லாம் ஒரு ஓவல் ஷேப்பில் இங்கே வந்து ப்ரீமியம் டிசைன் லாங்குவேஜ் வந்து பார்க்க முடியுது. ஒரு மேட் மெட்டல் டைப்பில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நமக்கு ஹசார்ட் லேம்ப் பட்டன் ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதான் நம்மளுக்குண்டான இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன், ஒரு வெரி வெல் யூஸபிள் உள்ள இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு அந்த ஹோம் ஸ்க்ரீன். இதுலேயும் நீங்கள் அந்த டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் ஃபோர்காஸ்ட் அது எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். டேட் அண்ட் டைமு கூட திங் வந்து கொடுத்துருக்காங்க. நான் பேசிக்கான திங் மட்டும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். மேப்பு, நேவிகேஷன், ஃபோன் ப்ராஜெக்ட் அதுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. மேப்பு, ஹியூண்டை ஸ்பெசிஃபிக் மேப் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஈஸியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காம்பஸ் கொண்டான ஃபங்க்ஷனாலிட்டி, ஹோம் பட்டன் கொண்டான ஃபங்க்ஷனாலிட்டி அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மீட்டர் கொண்டான திங்கெல்லாம் வந்து கிடைக்குது. மெனுவில் போய் என்டர் கண்ட்ரோல் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டிராஃபிக்னு போக வேணாமா, டெஸ்டினேஷன் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ரூட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ ஹோம் வந்து போயிடும். நெக்ஸ்ட் நேவிகேஷனுக்குள்ள வந்து போனீங்கன்னா இந்த என்டையர் டெடிகேட்டட் நேவிகேஷன் ஸ்க்ரீன் நமக்கு வந்து கிடச்சிடும். அதை
அதாவது இந்த கெஃபே, பார்க்கிங், ஃபாஸ்ட் ஃபுட் கொண்டு வந்தீங்க, ரெஸ்டாரண்ட் கொண்டு வந்தீங்க, ஏடிஎம் கொண்டு வந்தீங்க, அதெல்லாம் டெடிக்கேட்டடாக வந்து ஃபீடாக இருக்கும். நீங்கள் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிள் வந்து அந்த இடத்துக்கு உங்களுக்கு வந்து நேவிகேட் பண்ணிடும். இதில் வந்து பேங்க் கொண்டு வந்தீங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, எந்த பின்கோடில் இருக்குது, அது எல்லாமே நமக்கு வந்து காமிச்சிடும். இங்கே ஒரு சின்ன ஸ்க்ரீனில் அந்த மேப்பும் நமக்கு வந்து காமிச்சிடும். ஜஸ்ட்டு செட் ஆஃப் டெஸ்டினேஷன் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த மேப்பில் நமக்கு வந்து அதாவது அந்த நேவிகேஷனுக்குள்ளே நம்மளால் வந்து போய்க்க முடியும். சேவ்டு பிளேசஸ், கீழே ஹோம், ஆஃபீஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஃபேவரட் பிளேசஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு ஒன் டச் ஆஃப் பட்டனில் நீங்கள் ஈஸியாக அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிடலாம். அதுக்குள்ள நேவிகேஷன் உங்களுக்கு இது வந்து காமிச்சிடும். ஃபோன் ப்ரொஜெக்ஷன், ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் கார்ப்ளே வந்து காமிச்சிடும். என்டர் கிளைமேட்க்குள்ள திங்கு இதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கிளைமேட்க்குள்ள செட்டிங் சைடில் வந்து கிடைக்குது. இன்டர்னல் ஏர் சர்க்குலேஷன், அதுக்குண்டான ஆக்டிவேஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபாக், டிஃபாஸ்ட், ஆட்டோ டிஃபாக், ஆட்டோ இமிடிஃபை. அந்த டனல்குள்ளே போனால் அந்த ஏர் சர்க்குலேஷன் ஆன் ஆர் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கான ஆப்ஷன் இது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வாஷர் ஃபியூல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆன் ஆர் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கான ஆப்ஷன் இது வந்து கொடுத்துருக்காங்க. டோல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் நமக்கு வந்து கிடைக்குது. அது ஃபுல்லாக நீங்கள் இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சிங்க்ரனைசேஷன் போன ஃபங்க்ஷன், மோடுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி கண்ட்ரோல்ஸ் பற்றி நம்ம வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வேலட் மோடு, குவிட் மோட் நமக்கு வந்து கிடைக்குது. ரேடியோ அண்ட் மீடியாவில் போனோன்னா நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன் கிடைக்குதுன்னு பார்ப்போம். என்டர்திங், அதாவது எஃப்எம், ப்ளூடூத் ஆடியோ, யூஎஸ்பி மியூசிக், யூஎஸ்பி வீடியோ நம்ம வந்து பார்த்துக்கலாம். சவுண்ட் ஆஃப் நேச்சர், இதுக்குள்ள வந்து போனீங்கன்னா அந்த மூட் டிபெண்டன்ட் சவுண்ட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சவுண்ட்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. 1 2 3 4 5 6 சவுண்ட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக இந்த சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வெஹிக்கிளுக்குள்ளே காமாக உட்காந்துருக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு பேக் வந்து போய்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ப்ளூ லிங்க் ஃபங்க்ஷனாலிட்டி. ப்ளூ லிங்க்குள்ள வந்து போனோன்னா ஒரு 60+ ப்ளூ லிங்க் கனெக்டிவிட்டி ஃபீச்சர் நமக்கு வந்து கிடைக்கும். வெஹிக்கிள் டைனாமிக்ஸ்டிக்கும் நமக்கு வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணிடும். நான் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நான் பேக் போய்க்கிறேன். கேன்சல் பண்ணிட்டு இப்போ பேக் வந்து போய்ப்போம். ப்ளூ லிங்க்கு செட்டிங்ஸில் வெஹிக்கிள் செட்டிங்ஸில் நம்ம கிளஸ்டர் பற்றி ஏற்கனவே பார்த்துட்டோம். டிரைவர் அசிஸ்டன்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கிளைமேட்லேயும் அந்த திங், அதாவது அந்த இன்டர்னல் ஏர் சர்க்குலேஷன் கொண்டு வந்தீங்க, ஆட்டோமேட்டிக் வென்டிலேஷன் கொண்டு வந்தீங்க, அதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆட்டோ டிமியூமிஃபை, அதுக்கப்புறம் டிஃபாக் அண்ட் டிஃபாஸ்ட் ஆப்ஷன், அது எல்லாமே இதில் வந்து இருக்குது. நம்ம இதில் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. சீட்ஸ் கொண்டு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பார்த்துருவோம். சீட் பொசிஷன் சேஞ்ச் அலர்ட், அதாவது இப்போ நீங்கள் சீட் பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதோட அலர்ட் வந்து நம்மளுக்கு இந்த கிளஸ்டரில் வந்து ஷோ பண்ணும். அதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சீட் ஈஸி ஆக்சஸ், அதாவது நீங்கள் வெஹிக்கிள்குள்ளே வரும்போது சீட் வந்து ஈஸியாக பின்னாடி போய் உங்களுக்கு ஈஸியாக அக்காமடேட் வந்து பண்ணிக்கும். நீங்கள் உட்காந்ததுக்கப்புறம் செட் பண்ண மெமரிக்கு சீட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை செட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸ்டெண்டடாக, நார்மலாக, ஆஃபாக, அது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாருங்கள், இந்த டிரைவர் சீட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி மூவ் பேக்வர்ட்ஸ் when the driver enters or exits the vehicle. இது ஈஸி என்டர் அண்ட் எக்ஸிட் ஆப்ஷன் நமக்கு வந்து பண்ணி தரும். அந்த சேஞ்ச் அலர்ட்டெல்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி, இல்லை ஆம்பியன் லைட்டிங் கொண்டான செட்டப் நமக்கு வந்து வருது. ஆம்பியன் லைட்டிங், லிங்க் டு டிரைவ் மோடா, டிம்ட் அண்ட் டார்க்காக, அது எல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கலரும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெயிலாக இருக்கிறதா எனக்கு அந்த ஆம்பியன் லைட்டிங் ஃபங்க்ஷன் உங்களால் வந்து என்னால் வந்து உங்களுக்கு காட்ட முடியாது. இந்த ஒன் டச் டர்ன் இண்டிகேட்டர், இப்போ இண்டிகேட்டர் வந்து ஆன் பண்ணிங்கன்னா இந்த லைன் சேஞ்ச் விளிங்கருக்குள்ள செட்டப் நமக்கு வந்து காட்டிடும். ஆட்டோமேட்டிக் ஹை பீம் அசிஸ்ட்டு, அதெல்லாம் நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பேக் வந்து போயிடுவோம். நெக்ஸ்ட்டு டோர் பற்றி பார்க்க போனால், டோரில் ஆட்டோ லாக்கு, எனேபிள் ஆன் ஸ்பீடு, அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணி வைக்கிறதுக்கான ஆப்ஷன் நமக்கு வந்து கிடைக்குது. இதுக்குள்ளே வந்து போனீங்கன்னா என்டர் டோருக்குள்ள திங்கில் டெடிக்கேட்டட் ஸ்க்ரீனுக்குள்ள நமக்கு வந்து போயிடும். ஆட்டோ அன்லாக், வெஹிக்கிள் ஆஃப் பண்ணும்போது பவர் டெயில் கேட்டு, ஸ்மார்ட் டெயில் கேட்டும் நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் கீயை கிட்ட எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா ஈஸியாக ஸ்மார்ட் டெயில் கேட் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். டெயில் கேட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி ஓப்பன் when approaching the tail gate with ஸ்மார்ட் கீ. அது ஆன் ஆர் ஆஃப் பண்ண ஃபங்க்ஷன் நமக்கு வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டெயில் கேட் ஓப்பன் அண்ட் ஹைட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அனிமேஷன்லாம் சைடில் நமக்கு வந்து காட்டுது. யூசர் ரைட் செட்டிங், அதாவது நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணும்போது அதுக்கான ஹைட்டை வந்து வெஹிக்கிளே நமக்கு வந்து செட் பண்ணி கொடுக்கும். பவர் டெயில் கேட் ஓப்பனிங் ஸ்பீட் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபாஸ்ட்டாக ஸ்டாண்டர்ட் அது எல்லாமே நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வெரி வெல் கூலான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். கன்வீனியன்ஸ்குள்ளே போனோம்னா ரியர் ஆக்குபெண்ட் அலாட், அதாவது ரியர் ஆக்குபெண்ட்டில் இப்போ யாராவது சீட் பெல்ட் போடாமல் இருந்தாங்கன்னா அந்த அலாட் இதில் வந்து காட்டும். வயர்லெஸ் சார்ஜிங் சிஸ்டம் ஆன் ஆர் ஆஃப் வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக் ரியர் வைப்பர், ரிவர்ஸ் கியர் போட்டிங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் வைப்பர் எனேபிள் ஆகிருச்சுன்னா ரியர் வைப்பும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஆன் ஆகும். அதுக்குண்டான செட்டிங்ஸ் அண்ட் செட்டப்ஸ் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அந்த கீ ஹோல்ஸ் டு ஸ்டார்ட் ஃபங்க்ஷனாலிட்டி எங்கே இருக்குதுன்னு எனக்கு வந்து தெரில. மேபி உங்ககிட்ட யார்கிட்டயா கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். நேவிகேஷன் கொண்ட செட்டிங்ஸு, சவுண்ட் கொண்ட செட்டிங்ஸு, இல்லை போஸ் ப்ரீமியம் சவுண்ட் சிஸ்டம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைனாமிக் ஸ்பீட் கம்பன்சேஷன் அண்ட் வால்யூம் இலுமினேஷன் ஆன் ஸ்டார்ட் அப் அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பொசிஷன் ஈக்குவலைசர் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். பொசிஷன் ஈக்குவலைசர் கொண்டான திங்கு, கைடன்ஸ் கொண்டான அந்த அலாட் திங்கெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கலாம். ரேடியோ கண்ட்ரோல், டிரைவர் அசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் கொண்டான சவுண்ட்லாம் செட் பண்ணி வச்சுக்கலாம். கனெக்டட் டிவைஸோட அந்த நோட்டிஃபிகேஷன் வார்னிங் சவுண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். லே அவுட் கொண்டான திங்கு, லே அவுட்டெல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த டிஸ்பிளேல பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட், ப்ளூ லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பேக் வந்து போயிடும். இந்த ஃபேவரட் பட்டன், அதாவது இங்கே ஸ்டார் இருக்குல்ல, இந்த ஃபேவரட் பட்டன் இங்கேயும் ஸ்டார் இருக்குது. அதுக்குண்டான ப்ரோக்ராம் திங்கெல்லாம் நீங்கள் இதில் வந்து பண்ணிக்கலாம். உள்ள வந்து காட்டும். நேவிகேஷன் கொண்டு திங்க, ஸ்டியரிங் வீல் கொண்டு திங்க, அது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் இதான் ஜென்ரல் செட்டிங்ஸில் OTA அப்டேட்டு இந்த சிஸ்டம்க்கான கம்ப்ளீட் செட்டிங்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். வாய்ஸ் ரெகக்னிஷன் சிஸ்டிங்ஸு அது எல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறது அது எல்லாமே நம்ம இதுலேயும் வந்து பண்ணிக்கலாம். ப்ளூ லிங்க்னோட அந்த டவர் ஃபீச்சர் எல்லாம் மேலே நமக்கு வந்து காட்டுது. டெடிகேட்டட் ஹோம் பட்டன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வெரி வெல் லோடட் ஃபியூச்சர் வித் லக்ஸுரி ஃபீல் உள்ள இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள் யூசேஜ் எல்லாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இப்போ டவுன் கன்சோல் வந்து பார்த்தோன்னா ஒரு சில டெடிகேட்டட் டச் பட்டன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன் கூட டெடிகேட்டட் பட்டனு, மேப் கூட டெடிகேட்டட் பட்டனு, வால்யூம் ப்ளஸ் ஆர் மைனஸ் கூட டெடிகேட்டட் பட்டன். இந்த ஸ்க்ரீனை நீங்கள் ஆஃப் கூட பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிங்கன்னா ஓகே அந்த சவுண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் அண்ட் மீடியா வந்து ஒன் டச் பட்டன் வந்து ஆஃப் ஆகும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா என்டர் ஸ்க்ரீனுமே வந்து ஆஃப் ஆயிரும். ஜஸ்ட்டு இந்த பட்டனை யூஸ் பண்ணி நான் அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். செட்டப் அண்ட் மீடியா அந்த திங்கான என்டையர் டெடிகேட்டட் பட்டன்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு லைட் மேட் ஃபீல் இது கொடுக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நீங்கள் இப்போ டச் பண்ணும்போதும் அந்த மேப்பாக அந்த நேவிகேஷன் அந்த ஃபாண்ட்டெல்லாம் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ ஈஸி ஆப்ரேஷன் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறேன். பேக் வந்து போயிடும். ஏசிக்குள்ளான மெயின் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஆட்டோ மோடில் வந்து நம்மளுக்கு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லோ, மீடியம் அண்ட் ஹைக்குள்ளான 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏர் டிஃப்யூசர் பண்ண ஃபங்க்ஷனாலிட்டி ஸ்லோவாக உங்களுக்கு வந்து ஏர் டிஃப்யூஸ் பண்ணும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஏர் வருதுன்னு பார்க்க முடியும். இங்கெல்லாம் இருக்குல்ல அந்த இடத்துல உங்களுக்கு ஏர் வருதுன்னு பார்க்க முடியும். ஃபேனுக்குள்ளான ஃபங்க்ஷனாலிட்டி, டுவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சிங்க்ரைசேஷனுக்குள்ளான ஃபங்க்ஷனாலிட்டி, ரீசர்க்குலேஷனுக்குள்ளான ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கிடைக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஃபாகர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர் கன்சோலில் வந்து பார்க்க போனால் இங்கே 12 வால் சார்ஜிங் சாக்கெட், USB சார்ஜிங் சாக்கெட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர் கன்சோலில் நமக்கு வயர்லெஸ் சார்ஜர் அது ஆன் ஆர் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே லைட்ஸ்க்குள்ளான அரேஞ்ச்மெண்ட், நீங்கள் இப்போ வெஹிக்கிள் சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னா இங்கே லைட்டில் வந்து இண்டிகேட் வந்து பண்ணோம். நமக்கு அந்த ஹியூண்டாய் டிபிக்கல் டிசைன், அதாவது ஏர்கிராஃப்ட் ஸ்டைல் டிசைன்டு கியர் ஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க், ரிவர்ஸ், நியூட்ரல் டிரைவ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கிடைக்குது. இங்கே கப் ஹோல்டர்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கிரிப்பி ஷார்ட் ஆஃப் கப் ஹோல்டர்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. பார்க்கிங் சென்சாருக்கான ஒரு பட்டன் நல்ல ஒரு மெட்டல் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே டெடிகேட்டட் அந்த பார்க்கிங் கேமரா நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். என்டர் 360 வியூ நமக்கு வந்து கிடச்சிரும். இது வந்து ரியர் டாப் வியூ, சைட் வியூ நமக்கு வந்து கிடைக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் வியூ நமக்கு வந்து கிடைக்குது. இதில் மேலே டாப் வியூ வந்து கிடைக்குது. நீங்கள் ஜூம் அண்ட் அன்ஜூம் வந்து பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் கியர் வந்து நான் வந்து போட்டு காமிச்சிடுறேன். ரிவர்ஸ் கியர்லேயும் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனாலிட்டிலாம் வந்து கிடைக்கும். டாப் வியூ வந்து பார்த்துக்கலாம், சைட் வியூ வந்து பார்த்துக்கலாம். இப்போ ரிவர்ஸ் வைட் வியூ நான் வந்து வச்சுக்கிறேன். அடாப்டிவ் கைட்லைன்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. இந்த டாப் வியூலையும் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஷிஃப்ட் பண்ணி நியூட்ரல் வந்து ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஷிஃப்ட் ரிலீஸ் பண்ண ஒரு பட்டன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்டையர் கியர் கொண்டு திங்குமே நமக்கு பேக் லைட்டட் ஃபங்க்ஷனில் வந்து வந்துடுது. கேமரா பற்றி பார்த்தாச்சு. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் கொண்டு அரேஞ்ச்மெண்ட், ட்ரைவ் மோட் கொண்டு அரேஞ்ச்மெண்ட். ட்ரைவ் மோட்ஸ் பற்றி பார்க்க போனால் ஈக்கோ, நார்மல் அண்ட் ஸ்போர்ட் ட்ரைவ் மோட் நமக்கு கிடைக்குது. ஸ்மார்ட் ட்ரைவ் மோட் வெஹிக்கிளே அதை ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஹில் டிசைன் கண்ட்ரோல் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணிங்கன்னா டவுன் ஹில் பிரேக் கண்ட்ரோல் ஆன் ஆர் ஆஃப்னு சொல்லி இதில் வந்து காட்டுது. இங்கே ஹாட் ஹோல்டுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அது இங்கே கீழே வந்து காட்டுது. ஒரு வெரி வெல் கூலான அட்டென்ஷன் டு டீட்டெயில் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இங்கே ஹேண்ட் ரெஸ்ட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான வென்டிலேட்டட் சீட்ஸ் அண்ட் ஹீட்டட் சீட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்க்கான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மெட்டல் டைப் ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஹேண்ட் ரெஸ்ட் ஸ்பேஸ் நம்ம வந்து போயிட முடியும். ஒரு வெரி வெல் கூலான ஹேண்ட் ரெஸ்ட் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வித் சாஃப்ட் டச் மெட்டீரியல் ஃபினிஷ் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைட் சீட்ஸ் பற்றி பார்க்க போனால் இதுலேயும் நல்ல ஒரு அக்கமடேட்டிவான சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு இதில் வந்து கிடச்சிரும். ஜஸ்ட் இந்த ரிக்ளைன் ஆங்கிள், அதாவது ரியர் பேசஞ்சர் வந்து இந்த பட்டன் யூஸ் பண்ணி வந்து எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹெட் அண்ட் பேக் நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ரிக்ளைன் ஆங்கிலும் நீங்கள் வந்து பட்டன் யூஸ் பண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே மேனுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் நமக்கு வந்து கிடைக்குது. சென்டர் கன்சோல் வந்து பார்க்க போனால் நம்மளுக்கு வேனிட்டி மிரர் வித் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் வேனிட்டி மிரர் வித் லைட்ஸ், அந்த எக்ஸ்டெண்டட் வைசஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். ரெண்டு சைடுமே எக்ஸ்டெண்டட் வைசர் கொண்டான ஃபங்க்ஷனாலிட்டி, மேலே லைட் கொண்டான ஃபங்க்ஷனாலிட்டி. சென்டரில் இங்கே லைட் கொண்டான ஃபங்க்ஷன், ஒன் டச் ஆன் அண்ட் ஆஃப் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் டிமிங் IRVMs நமக்கு வந்து கிடைக்குது. ஜஸ்ட்டு இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சன்ரூஃப் ஜஸ்ட் ஒன் செட் ஆஃப் பட்டன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு மேசிவான பேனராமிக் சன்ரூஃப் தான் இந்த வெஹிக்கில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வெரி வெல் கூலான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுலேயே அந்த மெட்டல் ட்ரீட்மெண்ட் பட்டன், இதுலேயே அந்த மெட்டல் ட்ரீட்டட் பட்டன் ஆப்ஷன் தான் உங்களுக்கு பார்க்க முடியுது. ஜஸ்ட் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக என்ட்ரி வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு உங்களோட அந்த லெஃப்ட் சைடு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து காமிச்சிட்டு ரியரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்ப்போம். லெஃப்ட் சைடு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு வந்து காட்டுறேன். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரிக்ளைன் ஆகலாம், அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். Tucson லோகோ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரியரில் என்னென்ன கம்ஃபர்ட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ரியர் டோர் ட்ரிம்ஸ்லையும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் டோர் பாக்கெட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்குது. சீட்ஸ் பற்றி பார்க்க போனால் இப்போ ரிக்ளைன் ஆங்கிள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த லிவர் யூஸ் பண்ணி 60-40 ஸ்பிளிட் சீட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே உட்காந்து அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் அட்மோஸ்ட் அப்ரைட் பொசிஷனில் இந்த சிங்கிள் சீட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது அட்மோஸ்ட் ரிக்ளைன்டு பொசிஷனில் அந்த சீட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ரிக்ளைன் ஆங்கிள் வந்து பார்க்கலாம். ஒரு வெல் கம்ஃபியான சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால். வித் பர்ஃபரேட்டர் சீட் அரேஞ்ச்மெண்ட் கிடைக்குது. ISOFIX ஸ்டைல் சீட் மவுண்ட்ஸு, 3-point சீட் பெல்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. 3 பேசஞ்சருக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் நமக்கு வந்து கிடைக்குது. இங்கே சென்ட்ரல் கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும்.
மேலே நமக்கான லைட்ஸு கோட் ஹோல்டருக்கான ஃபங்க்ஷனாலிட்டி, இங்கே கிராப் ஹேண்டல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர் கன்சோலில் இந்த இடத்துல நமக்கு ஏசி வென்ஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கிடைக்குது. ஒரு க்யூட் டிசைன் ஏசி வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே சார்ஜிங் சாக்கெட்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே மேகசின் ஹோல்டர் அந்த ஸ்கூப் டோர் டிசைனு நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி கோ பேசஞ்சர் சீட்டை நீங்கள் பின்னாடி இருந்தே வந்து ரிக்ளைன் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு வெரி வெல் ஃபீச்சர் உள்ள Hyundai Tucson. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.